தேவனுடைய இருதயத்தை நீங்க அநேக நேரம் வேதத்தை படிச்சு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அனுபவம் முக்கியம். ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசனம் இல்லாம, தேவனுடைய அபிஷேகம் இல்லாம, தேவனுடைய வல்லமை இல்லாம வெறும் வேதத்தை மட்டும் படிச்ச ஞானத்தை வச்சு தேவனுடைய இருதயத்தை என்ன பண்றான்? வெறும் பைபிள் படிச்ச நாலேஜ், பழைய ஏற்பாடை படிச்ச நாலேஜ்ல கரெக்டா என்ன பண்றான்? பிறரை நேசிக்கணும்ன்றது ஆண்டவரோட இருதயம், யாவே தேவனோட இருதயம் சொல்றான். இன்னைக்கு நீங்க சபையில அமர்ந்து இருக்கிற நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறீங்க? அவங்க எல்லாம் நேராக போய் ஆசாரியன் கிட்ட போய் தன்னை காமிச்சு ஆசாரியன் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் திருப்பி வர்றாரு. யாருக்கிட்ட வர்றாருன்னா அவருக்கு தெரியும், என்னை ரட்சித்தது, என்னை ஆசீர்வதிச்சது, என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தினது என் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் எதை சொல்ல வர்றாருன்னா, நான் உண்டு பண்ணின, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ன பண்ணல, இந்த ஈவ செய்யல. ஆனால் சமாரிட்டன் என்ன பண்ணிட்டான்? இந்த காரியத்தை செஞ்சுட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட நாம் இயேசு கிறிஸ்து ஓமையாய் பேரபிள்ஸ், நல்ல சமாரியன் என்று சொன்ன இந்த கதையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யூத ஜனங்களுடைய சிந்தையில் சமாரிட்டன் என்றால் ஒரு கெட்டவங்க. யார்? அவங்க நல்லவங்க கிடையாது. அவங்க யார்? கெட்டவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ஆரம்பிக்கும் போதே நல்ல சமாரியன்ற ஒரு டைட்டில் என்ன பண்ணுது? சமாரியர்களுக்கு உண்டாகிறது. இந்த கதை எதை பற்றி என்று கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? பிறருக்கு உதவி செய்வதை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையாக தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை போதிக்கும் போது பிறருக்கு உதவி செய்யணுன்றதுக்காக இது என்ன பண்ணல, சொல்லப்படலை. இதில் சில ரகசியங்களை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். யாருக்கு வெளிப்படுத்துகிறார்ன்றது தான் முக்கியம். லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம் யாராச்சும் ஒரு வாசி. இந்த இடத்துல சபை நன்றாய் கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவரை கேள்வி கேட்குற நபர் யார்? நியாய சாஸ்திரி. இந்த நியாய சாஸ்திரினா யாருன்னா டீச்சர் ஆஃப் லா. ஆனால் அந்த டைட்டில் கூட அவர் கரெக்டாக பத்தாது. ஒரு ஸ்காலர், வேதத்தை நன்றாய் கரைத்து குடித்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? இயேசு கிறிஸ்துவ காரியங்களை கற்றுக்க வேண்டும் என்று என்ன பண்ணல, வசனமே தெளிவாக சொல்லுது. தன்னை சோதிக்கும்படி, யாரை? இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும்படி தான் என்ன பண்ணுறான்? கேள்வி கேட்குறான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் தேவனை குறித்து, தேவனுடைய வசனத்தை குறித்து சில நேரம் சோதிக்கும்படியாக நீங்கள் கேட்கிற கேள்வி உங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான பாதையில் உங்களை என்ன பண்ணும்? நடத்தும். இந்த மனுஷன் முதல்ல நிற்கும் போதே இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தணும், இயேசு கிறிஸ்துவை கொஸ்டின் கேட்டு அவரை லாக் பண்ணுன்ற நோக்கத்தோடு தான் என்ன பண்ணுறான்? கேள்வியை கேட்குறான். படிங்க பிரதர். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணல, சொல்லலை. சொல்லாமல் என்ன சொல்கிறாரு? நியாய பிரமாணத்தில் என்ன ஏதி இருக்குன்னு கேட்குறாரு. ஏன் அவன்கிட்ட அப்படி அந்த கேள்வியை கேட்குறாருன்னா, அவன் வேதத்தை நன்றாய் படித்து கரைச்சி குடித்த மனுஷன். இதே இடம் மத்தேயின் புஸ்தகம் 19வது அதிகாரம், 19வது அதிகாரம், மத்தேயு 19 16 22. நல்லா கவனிங்க. இவனும் நித்திய ஜீவனை குறித்து என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்து கிட்ட கேள்வி கேட்கிறான். அந்த டீச்சர் ஆஃப் லான்றவர் என்ன பண்றாரு? நித்திய ஜீவனை குறித்து என்ன பண்றாரு? கேள்வி கேட்கிறாரு. அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, ஆன்சர் சொல்லல. படிங்க பிரதர். என்ன பண்ண? கற்பனைகளை கைக்கொள். படிங்க பிரதர். இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று சரித்திரத்தை கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு
உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இங்க நல்லா கவனிங்க, ஒரு கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? எல்லா காரியத்தையும் என்ன பண்றார்? அந்த வாலிபனுக்கு போதிக்கிறார். ஆனா இந்த இடத்துல வேதத்தை கரைத்து குடித்த ஒரு நபர் வந்து கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணல? ஆன்சர் பண்ணல. இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நின்னோம்னா ஆண்டவர் சில காரியங்கள் முரண்பாடா என்ன பண்ணுவார்? பேசுவார். லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 26வது வசனம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறார், நியாய பிரமாணத்துல என்னப்பா எழுதி இருக்குன்னு கேட்கிறார். படிங்கம்மா, 27 படிங்கம்மா. நல்லா கவனிங்க, நிதானமாய் உத்தரவு சொன்னாய். ஆங்கில பைபிளில் சொன்னா யூ ஹேவ் ஆன்சர் ரைட்லி. நீ ஆன்சர் என்ன பண்ணிட்ட? கரெக்டாக சொல்லிட்ட. ஏசு கிறிஸ்து எந்த மனுஷங்கிட்டையும் பேசும்போது இது மாதிரி சொன்னதே இல்லை. நீ ஆன்சரை கரெக்டாக சொல்லிட்ட, என்ன பண்ணதில்லை? ஆண்டவர் சொன்னது இல்லை. ஆனால் இந்த மனுஷங்கிட்ட சொல்கிறான், நீ ஆன்சரை கரெக்டாக சொல்லிட்ட. படிங்கம்மா. அப்படியே என்ன பண்ணு? நீங்கள் நல்லா கவனிங்க, தெளிவாக ஆண்டு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நீ ஆன்சர் சொன்னது கரெக்டு, ஆனால் அப்படியே நீ என்ன பண்ணு? செய். ஏன்னா அவன் என்ன பண்ணல? அதை செய்யலை. 29வது வசனம் வாசிங்கம்மா. இப்போ அடுத்தது ஆண்டவரை சோதிக்கிறன்ற இடத்துல இருந்து போயிட்டு தன்னை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நீதிமானாய் காண்பிக்கணும்னு நோக்கத்தில் படிங்கம்மா. எனக்கு பிறன் யார்? இந்த காலை வேளையில சபை இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நமக்கு பிறன் யார், நம்மளுடைய சகோதரன் யார் என்பதை நம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். யார் நம்மளுடைய சகோதரர்கள், யார் நம்மளுடைய உண்மையான சகோதரர்கள் என்று கேட்டால் நீதிமொழிகள் 27, நீதிமொழிகள் 27 5-6. கேளுங்க, மறைவான சிநேகிதனை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. இன்னைக்கு உன்னுடைய சகோதரன், அந்த உண்மையான சகோதரன் எப்படி இருக்கணும்னா உன்னை கடிந்து கொள்கிறவனா இருக்கணும். என்னவா இருக்கணும்? உங்களோட நல்ல தருணத்துல மாத்திரம் கூட இருக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் தவறு செய்யும் போது உங்களை கண்டிக்கிற, உங்களுக்கு சுகம் அளிக்கிற ஒருவனாக தான் என்ன பண்ணணும்? உங்களுடைய சகோதரன் இருக்கணும். படிங்க பிரதர். சிநேகிதன் அடிக்கும். இன்னைக்கு சிநேகிதன் வந்து முதுகுல தான் குத்துறாங்க. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன்னை சீர் அமைக்கிற ஒரு சிநேகிதன் நமக்கு என்ன பண்ணணும்? வேணும். அது உங்க ஊழியக்காரனா இருக்கலாம், அது உங்களுடைய தகப்பனா இருக்கலாம், அது உங்க அம்மாவா இருக்கலாம், ஏன் உங்க சபையில உங்களை பக்கத்துல அமர்ந்திருக்கிற நபரா இருக்கலாம். நீங்க பழகும் போது யோசிங்க, யாராச்சும் உங்களோட தப்பை சொல்றாங்களா? பிரதர் நீங்க பண்றது தப்பு, சிஸ்டர் நீங்க பண்றது தப்பு, அப்படி சொல்லாதவங்க உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க உண்மையான சகோதரர்கள் அல்ல. கலாத்தியர் 6:1. ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியுடன் இப்படிப்பட்டவனை சீர்தூக்க. நல்லா கவனிங்க, ஆவி உடைய நாம் பக்கத்துல ஆவியை இழந்து போய் நிற்கிறவர்களை என்ன பண்ணணும்? சீரமைக்கிறது முக்கியம். சீரமைக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஆனா சீரமைக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். படிங்க பிரதர். நீ என்ன பண்ணக்கூடாது? நீ சோதிக்கப்படாதபடிக்கு. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு உதவ போகும்போது, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் போது, சில பேரை நீங்கள் தூக்கும் போது, சில பேரை நீதிமானாய் நீங்கள் மாற்ற எண்ணி அவங்க கிட்ட நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? முதல்ல சோதிக்கப்படுவீர்கள். என்ன பண்ணுவீங்க? சோதிக்கப்படுவீர்கள். நீங்கள் போய் சில விஷயங்கள்லேருந்து அவனை மீட்டெடுக்கலான்னு நீங்கள் போவீங்க. போகும்போது உங்கள் ஆவி என்ன ஆகிடும்? வீக் ஆகிடும். என்னடா இது என்ற அடுத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடந்து போவீங்க. படிங்க பிரதர். நல்லா கவனிங்க. இப்போ இந்த சுமக்கிற இடத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். பிறருக்கு உதவி செய்யும் போதோ, பிறருக்கு நம்ம நல் காரியங்களை போதிக்கும் போதோ
உங்களோட ஆவி வீக்காகாம என்ன பண்ணணும், பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்லா இந்த காரியத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கதை சொல்கிறார். யார் என்னுடைய சகோதரன் கேட்கும் போது, யார் என்னுடைய பிறன் கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, ஜெருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகிற வழியில் ஒருத்தவன் என்ன பண்ணுறான், திருடர்களால் கொள்ளையர்களால் அடிக்கப்பட்டு பாதி உயிர் பிரிந்த நிலையில் என்ன பண்ணுறான், விழுந்து கிடக்கிறான். அவன் மேலே ஆடை இல்லை, மணி இல்லை, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, திருடர்கள் உருவிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரை தேவனாகிய கர்த்தர், அந்த டீச்சர் ஆஃப் லா, வேதத்தை போதிக்கிற, வேதத்தை எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுகிற அந்த நபருக்கு சொல்கிறாரு. 31வது வசனம், லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 31வது வசனம். நல்லா கவனிங்க. தற்செயலாக என்ன பண்ணுறாரா ஆசாரியர். இந்த கதை உண்மையாக நடந்துச்சான்னு கேட்டால் இல்லை. இயேசு தன்னுடைய இருதயத்தில் குற்றப்படுகிற ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாரு, அந்த மனுஷனுக்கு போதிக்கிறார். யார்? தற்செயலாக ஒரு ஆசாரியன் வராரு. அந்த ஆசாரியன் என்ன பண்ணலனா, அந்த அடிப்பட்டு காயம்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற அவனுக்கு என்ன பண்ணல, உதவி செய்யல. 32வது வசனம் வாசிங்க. லேவியும் வந்து என்ன பண்றானா, அவனுக்கு உதவி செய்யல. ஆனா இந்த ஆசாரியன் இந்த லேவிய தேவனாகிய கர்த்தர் எதற்காக உண்டு பண்ணார்னா, பிறரை பாதுகாக்கவும் பிறரை தீங்கிலிருந்து பராமரிக்கவும்காக தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார், அபிஷேகம் பண்ணி அவங்கள உருவாக்குனாரு. ஆனால் அவரே அவரோட வாயை தந்து என்ன சொல்றாரு, அவங்க அந்த காரியத்தை பண்ணலன்றார். 3வது காரியம் 33வது வசனம் வாசிங்க. யார் மனது உருகினாரோ? சமாரியன். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் எதை சொல்ல வர்றாருன்னா, நான் உண்டு பண்ணின, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ன பண்ணல, இந்த ஈவை செய்யல. ஆனால் சமாரிட்டன் என்ன பண்ணிட்டான், இந்த காரியத்தை செஞ்சுட்டான். அவனுக்கு என்ன வந்துச்சு, மனம் உருக்கம். யாருக்கு வரும்னா, கிறிஸ்துவை உடையவர்களுக்கு மாத்திரம்தான் என்ன வரும், மனம் உருக்கம் வரும். மிச்சம் யாருக்கு என்ன பண்ணாது, வராது. இன்னைக்கு இந்த இடத்துல இதை யாருக்கு போதிக்கிறார்னா, டீச்சர் ஆஃப் லா. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை மொத்தமாய் மோசேயோட பிரமாணங்களை முழுவதுமாய் படித்து ஒரு தேறின மனுஷங்கிட்ட என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அவனோட எண்ணம் என்ன தெரியுமா, ஆசாரியனும் லேவியனும் அவனுக்கு யாரு, நண்பன். ஆசாரியனும் லேவியும் அவனை சிநேகிதன். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே எதுக்கு வெளிப்படுத்துறாருன்னா, சமாரியன் தான் யாரு, நல்லவன் போல என்ன பண்றாரு, காமிக்கிறார். இன்னைக்கு இந்த சமாரியன் எங்க இருந்து வந்தாங்க, இந்த சமாரியா என்கிற இடம் எங்க இருக்குன்னு கேட்டா இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. இஸ்ரவேல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்பட்ட இடம் தான் என்னது, இஸ்ரவேல். இஸ்ரவேலுக்குள்ள என்ன இல்லை, புறஜாதி கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ளாய் புறஜாதி வருவதற்கான ஒரு சின்ன ஒரு வேவ் என்ன பண்ணார், உண்டு பண்ணி வச்சிருந்தாரு. இன்னைக்கு சமாரிட்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்குள்ளே இருக்குது. சமாரிட்டன் இந்த இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னா இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த சமாரியான்ற பட்டணமும் இஸ்ரவேலுக்குள்ளே தான் இருக்குது. இவங்க எப்படி உள்ளே வந்தான்னு பார்த்தா 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 24வது வசனம். 2 ராஜாக்கள் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 24வது வசனம். 17 அதிகாரம் 17. 2 ராஜாக்கள் 17. நல்லா கவனிங்க. ஒரு ராஜா என்ன பண்றாரு, எல்லா தேசத்துல இருக்கிற ஜனங்களையும் பிக் பண்ணி இஸ்ரவேலுக்குள்ள சமாரியா என்கிற தேசத்துக்குள்ள, சமாரியா என்கிற ஊருக்குள்ள என்ன பண்றாரு, வைக்கிறாரு. அவங்க யாருமே ஆண்டு அறியாதவங்க. இப்ப இஸ்ரவேலுக்குள்ள ஒரு கூட்டமான ஒரு ஜனம் வருது. அந்த ஜனம் யாருன்னா இஸ்ரவேலின் தேவனை அறியாத ஜனம். 25வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. அவங்க உள்ள வந்தவங்க யாருமே கர்த்தருக்கு என்ன பண்ணல, துளி கூட பயப்படல. படிங்கம்மா. சிலர் என்ன பண்ணுச்சோம். இன்னைக்கு இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தரோட பிரதான தீர்மானம் புறஜாதிகள் மேலே இருக்குன்றத இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. ஏன் வெளிப்படுத்துறாருன்னா, வெறும் சிலரை மட்டும் தான் என்ன பண்ணாரு, அவர் உண்மையா மொத்த பேர் என்ன பண்ணிருக்கணும், அழிச்சிருக்கணும்.
ஆனால் அந்த இடத்துல சிலர்ன்ற காரியம் ஏன் குறிக்குதுன்னா, அவங்க மேலே நான் பிளான் வச்சுருக்கேன். புறஜாதி ஆகிய அவங்க மேலேயும் நான் என்ன பண்ணுறேன், பிளான் வச்சுருக்கேன். நீங்கள் இதை படிக்கும் போது அந்த புறஜாதி வேறு யாருமே இல்லை, நீங்களும் நானும் தான். ஏன்னா யூதர்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம யார், இழிவானவர்கள். யூதர்களோட ஒரு காரியம் ஒன்று இருக்குது. யூதர்கள் சமாரிய ஸ்திரீக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஒரு ஆணுக்கு கூட பண்ணிடுவாங்களாம், தப்பி தெரியாமல் பண்ணிடுவாங்களாம். ஒரு பெண்ணுக்கு பண்ணவே மாட்டாங்களாம். ஏன்னா அவள் கர்ப்பம் தெரிச்சு ஒரு குழந்தைய என்ன பண்ணுவாளாம், இந்த பூமிக்குள்ளே உண்டு பண்ணானா இயேசுக்கு, அதான் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததி என்ன பண்ணுதான் உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்களை அவ்வளோ அருவருப்பாக பார்ப்பாங்களாம். சமாரிய ஸ்திரீகளை என்ன பண்ணுவாங்களாம், அவ்வளோ அருவருப்பாக பார்ப்பாங்களாம். ஆனால் அப்படிப்பட்ட ஸ்திரீ கிட்ட தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, போய் அமர்றாரு. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா யூதருக்கும் சமாரியாருக்கும் சுத்தமாக செட் ஆகலை. அந்த நாளில் இருந்து புதிய ஏற்பாடு வர காலம் வரைக்கும் சண்டை தான். இவங்க இடத்துக்குள்ளே அவங்க வரக்கூடாது, அவங்க எல்லைக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, இவங்க வரக்கூடாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியம் தெளிவாய் போதிச்சார். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 19வது வசனம். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு கசப்பான அனுபவங்கள் நடந்திருந்தாலும் அதற்காய் பழி வாங்கக்கூடியது தேவனாகிய கர்த்தர் என்பதை என்ன பண்றாதீங்க, மறந்துடாதீங்க. உங்க நாவின் வார்த்தையால கூட சில காரியங்கள் என்ன பண்ணாதீங்க, செஞ்சிடாதீங்க. இந்த ஆசாரியனும் லேவியும் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணதுனால தான் தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து யார் உயர்த்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, சமாரியர். இன்னைக்கு லேவியர்களும் ஆசாரியர்களும் அவங்க மேலே அன்பு காமிச்சிருந்தாங்கன்னா, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சில காரியங்களை பிரசங்கிக்க தேவையே இல்லை, சில காரியங்களை அவர் போதிக்க தேவையே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் குறித்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, பேசிட்டு போயிருப்பாரு. தவிர தேவ அன்பை குறித்து அவர் பேசுவதற்கான எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 52லிருந்து 55. அவருக்கு இடத்தை ஆயத்தப்படும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமாரியர்கள் யாரும் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கல. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி. நல்லா கவனிங்களா, நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? எலியா பண்ணது மாதிரியே என்ன பண்ணிடலாம், ஆண்டவரே இவனுங்களை அக்கினி அரிச்சு. ஏன்னா அவங்கள ஒரு மனுஷனா கூட இவங்க என்ன பண்ணல, இயேசு கூட 12 சீசர்களாக இவங்க வந்துட்டாலும் இவங்களோட இருதயம் என்னவா இருக்கு, அற்பமாக பார்க்குற எண்ணமும் அவங்களை கொன்று போடுகிற எண்ணமும் தான் என்ன பண்ணுறது இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டதுனால 12 பேரும் பர்ஃபெக்ட் கிடையாது. தேவன் அவர்களை படிப்படியாக என்ன பண்ணுறார், உருவாக்குறார். இன்றைக்கி சபைக்குள்ளே நம்ம இருக்கிறோம், நம்ம சீரமைக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். அனுதினமும் சில காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் போதிக்கும் போது அந்த காரியத்தில் நம்ம பலப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர் அக்கினி அரிச்சு என்ன பண்ணிடலாம், முடிச்சு விட்டுடலாம். எல்லாரையும் படிங்கம்மா. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவனை அழிக்கிறதுக்கு கட்டளையிட யாருக்கு சித்தமாக இருக்கணும், கர்த்தருக்கு. சீசர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அநேக பேர் என்ன சொல்கிறாங்க, எலியா அக்கினியை இறக்கி என்ன பண்ணிட்டார், எல்லாரையும் கொண்டு போட்டார். ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துலேருந்து என்ன இறங்கும், அக்கினி இறங்கும். அநேக பேர் தப்பாக பிரசங்கம் பண்ணுறாரு. எலியா முட்டாள்தனமாக என்ன பண்ணிட்டார், பயத்தின் ஆவினால் மேலே இந்த அக்கினி என்ன பண்ண இறக்கி எல்லாரையும் சாவடிச்சிட்டான்னு சில பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிரசங்கம்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் உண்மை கிடையாது. தேவனாகிய கர்த்தர் சிக்னேச்சர் போடாமல் எதுவும் மேலே இருந்து என்ன பண்ணாது, இறங்காது. படிங்கம்மா. நல்லா கவனிங்க, என்ன ஆவியை உடையவர்கள். இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் ஒருபொழுதும் உங்க பக்கத்துல உட்காந்து உனக்குள்ள இன்னும் ஆவி இருக்கு இன்னும் ஆவி இருக்கு என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். நம்ம வேதத்தை படிக்கும் போது மட்டும்தான் நமக்குள்ள இன்னும் ஆவி இருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அநேக நேரம் பிரசங்கங்கள் சில தவறான ஆவிகள்ல இருந்து உங்களை வெளிப்படுத்துமே தவிர, ஆனால் வேத வாசிப்பு மாத்திரம்தான் உங்களை எல்லா தீங்கான ஆவிகள்ல இருந்து உங்களை என்ன பண்ணும், வெளியெடுக்கும். நான் அடிக்கடி சொல்றேன், நான் இங்க இருக்கிற ஒரு அதிக ஜனங்களுக்கு நான் என்ன பண்றேன், பேசுறேன். என்ன சொல்றது, 20 வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசு எல்லாருமே இருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற பாதையில நீங்கள் சீக்கிரமாக சீரமைக்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசிப்பது மிக மிக முக்கியம். யோவானின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 48வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 48வது வசனம்.
அவருக்கு பிரதியுத்தரமாக உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும். இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க? சமாரியன் என்றும் பிசாசு பிடிச்சவனுக்கும் சமாரியனுக்கும் என்னவா இருக்கு? ஈக்குவலா வச்சிருக்கிறாங்க அவங்கள. இந்த யூதர்கள் இப்படிதான் என்ன பண்ணாங்க? பிற ஜனங்களை பார்த்தாங்க. இன்னைக்கு இந்த கதையை எடுக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் ஒரு அழகான ஒரு காரியம் சொன்னாரு. எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போகிற வழி. இதே மாதிரி லூக்காவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11-19. லூக்கா 17வது அதிகாரம் 11-19. அழகா சொல்றாரு. இந்த பக்கம் சமாரியா இருக்கு, இந்த பக்கம் கலிலியா இருக்கு. நடு சென்டர் ரோட்ல என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கிறாரு. படிங்க மன. நல்லா கவனிங்க. ஒரு 10 குஷ்டரோகிகள் தேவனாகிய கர்த்தரை தேடி வாஞ்சியோடு என்ன பண்றாங்க? வராங்க. படிங்க. நல்லா கவனிங்க. குஷ்டரோகிகள் எந்த மனுஷனுக்கிட்டே என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க. ரொம்ப தூரத்துல தான் பேசணும். ஏன்னா அந்த குஷ்டரோகன்றது வந்து தொத்திக்கும், பரவிடும்னு சொல்ற அந்த எண்ணத்தினால அவர்களை தீட்டுப்பட்டவர்களாக தள்ளி வச்சிருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட தூரத்துல இருந்து கத்துறாங்க. படிங்க பிரதர். அவர்களே அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 10 பேர் என்ன ஆயிட்டாங்க? சுத்தமாயிட்டாங்க. இன்னைக்கு அநேக பேர் தேவனிடத்துல வந்து அநேக நன்மைகள் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் நன்மை பெற வேண்டியது அவருக்கு விருப்பம் கிடையாது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை, இந்த உலக பிரகமான சுகத்தை தருவது அவருக்கு விருப்பமே கிடையாது. அவருடைய விருப்பம் என்னன்னு சொல்கிறேன். படிங்க பாருங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, இதுதான் அவருக்கு வேணும். என்ன வேணும்? அவரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்திற்குள்ள இந்த பூமியில வாழ்ற ஒரு வாழ்க்கையை தான் தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகிட்ட கேட்கிறார். வேற எதுவுமே அவர் கேட்கல. தன்னை மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவத்திற்குள்ள அவனோட வாழ்க்கை என்னவா இருக்கணும்னா தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கணுமே தவிர இந்த பூமியில இருக்கிற எந்த மனுஷனையும் நம்ம என்ன பண்றக்கூடாது. அவங்க எல்லாம் நேராக போய் ஆசாரியன் கிட்ட போய் தன்னை காமிச்சு ஆசாரியன் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் திருப்பி வர்றாரு. யாருக்கிட்ட வர்றாருன்னா அவருக்கு தெரியும், என்னை ரட்சித்தது, என்னை ஆசீர்வதிச்சது, என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தினது என் தேவனாகிய கர்த்தர். படிங்க பிரதர். தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதருகே முகக்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். யாரு பாதத்துக்கு கீழே விடணுங்க? அவரோட பாதத்துக்கு கீழே மாத்திரம் தான் நீங்க விடணும். எந்த மனுஷனோட பாதத்துக்கு கீழே என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. யாரை முத்தம் செய்யணும்? அவர் தான் என்ன பண்ணணும்? முத்தம் செய்யணும். படிங்க பிரதர். புரிஞ்சுதா? 9 பேர் யூதர்கள், அந்த ஒரே ஒருத்தன் தான் யாரு? சமாரியன். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் யாருக்காக வந்தாருன்னா இவனுக்காக தான் வந்தார். யூதனுக்காகவும் வரல, சமாரியனுக்காகவும் வரல. தன்னை யார் தேடி வரா? சமாரியன் தேடி வந்தான். படிங்க பிரதர். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. யார் அவன்? அந்நியன். கூட இருக்கிற சீசர்களுக்கு சொல்றாரு, அந்நியன் தான் என்ன பண்ணா வந்தான். இந்த கால வேளையில நான் சொல்றேங்க, நீங்க யாரை மகிமைப்படுத்துறீங்க? எந்த அழைப்புக்காக தேவனாகிய கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தியிருக்கிறார்? இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கும்போது தேவனை ஆராதிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. நன்மையை பெற்று ஒரு மேன்மையான இடத்துல இருக்கும்போது தேவனை ஆராதிக்கணும். சில கஷ்டமான பாதைகளில் கடந்து போகும்போது தேவனை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். ஒரு நியூட்ரலாக இருக்கிற டைம் அப்போ நீங்கள் தேவனை ஆராதிப்பீங்க, தேவனை துதிப்பீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் பிரச்சனையும் இல்லை, உங்கள் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இல்லை, நீங்கள் நடுவில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவனை அழகாக ஆராதிப்பீங்க. அப்படியே வருவீங்க, ஒரு சண்டே வருவீங்க, அடுத்த சண்டே வர மாட்டீங்க, இப்படியே வருவீங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் இல்லை ஆசீர்வாதங்களில் நிச்சயமாய் மனிதர்கள் விழுந்து போவார்கள். லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 35வது வசனம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. தன்னுடைய சீஷர்களுக்கு தேவனாகிய கர்த்தருடைய தகப்பன் சொல்றாரு. படிங்க பிரதர். யாருக்கு செவி கொடுக்கணும்?
இன்னைக்கு சபைகளும் சரி, ரட்சிக்கப்பட்ட திரளான கூட்டமும் விழுந்து போகிறதுக்கான இடம் என்னன்னா, தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுப்பதல்ல. இன்னைக்கு பரலோகமே திறந்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுது, என்னுடைய பிள்ளையோட சத்தத்தை என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க. வேற எதுக்கும் என்ன பண்ணாதீங்க, செவி கொடுக்காதீங்கன்றாரு. இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்குறாரு. கட்டளைகளில் பிரமாணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்குறாரு. லூக்கா 10:26-27. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த கேள்வி கேட்கும் போது அவர் சொன்ன பதில் ரொம்ப ஈஸியான பதில் மாதிரி தெரியும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியான பதில் கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. மார்க் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28-34 வரை. மார்க் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28-34 வரை. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே இருக்கிறதுலே அதிகபட்ச ரொம்ப முக்கியமான கட்டளை எது ஆண்டவரே என்று என்ன பண்றான், ஒருத்தன் ஆண்டவர் கேட்கிறான். படிக்கணும். ஆண்டவர் இப்பதான் முதல்ல தன்னுடைய வாயை திறந்தே சொல்றாரு, இதுக்கு ஒப்பான இரண்டாவது கட்டளை. இது வரைக்கும் யூதர்களுக்கும் சரி, இஸ்ரவேலுக்கும் சரி, இப்படி ஒரு கட்டளையே யாருமே என்ன பண்ணல, கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிக்குமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்த தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷன் பேசின பிறகுதான் என்ன பண்ணாரு, சொன்னார். அது வரைக்கும் யூதனுக்கும் சரி, இஸ்ரவேலுக்கும் சரி, ஏன் கூட இருந்த சீசர்கள் கூட தெரியாது இது பிரதான கட்டளையில இவ்வளோ முக்கியமான கட்டளைன்னு. ஆனால் அந்த வேதத்தை படித்த மனுஷன் கரெக்டாக சொன்னான். என்ன சொன்னான் புரியுதா இருக்காச்சு? எல்லாருக்குமே இஸ்ரவேலுக்கே தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்க. உபாகமம் 6வது அதிகாரம். இவர் இயேசு கிறிஸ்து பேசுனதும் சரி, அந்த மனுஷன் பேசுனதும் சரி, எங்கிருந்து வருது நான் சொல்கிறேன். உபாகமம் 6வது அதிகாரம் 5-7. நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் மோசே மூலியமாய் சொன்ன ஒரு காரியம், தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு என்ன பண்ணோம், அன்பு கூறணுன்ற இந்த விஷயத்த உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு, கருத்தா போதிச்சு படிங்க. நல்லா கவனிங்க. இஸ்ரேல் முழுவதுமே இந்த கட்டளைகளை, இந்த பிரமாணங்களை தன் பிள்ளைகளுக்கு பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டாவது விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா, என்னது, பிறரை நேசிக்கணுன்ற விஷயத்தை இந்த கட்டளையில் என்ன பண்ணல, வரல. பிள்ளைங்களுக்கு போதிக்கணுன்ற இடத்துல என்ன பண்ணல, வரல. அப்புறம் எப்படி அவன் சொன்னான்? ஃபர்ஸ்ட் அந்த கட்டளை இருக்கான்னு கேட்டால் இருக்கு. லேவியாகமம் 19வது அதிகாரம் 17-18. 19வது அதிகாரம் 17-18. பகையாது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. எப்படி இந்த ரெண்டு வசனங்களும் தேவனுடைய இருதயன்றத அந்த மனுஷன் உணர்ந்தான்? யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? அவன் சொல்லும் போது அது ஈஸியாக தெரியும். அந்த லூக்கா புஸ்தகத்தில் அந்த 10வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் கேட்கும் போது
அவன் சொல்லும் போது ஆண்டவரையும் நேசிக்கணும் பிறரையும் நேசிக்கணும்னு அவன் சொன்னது உங்களுக்கு அதை படிக்கும்போது நார்மலாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆகுது. ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசனம் இல்லாமல், தேவனுடைய அபிஷேகம் இல்லாமல், தேவனுடைய வல்லமை இல்லாமல், வெறும் வேதத்தை மட்டும் படித்த ஞானத்தை வச்சு தேவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுறான்? நான் சொல்றது புரியுதா? ஒரு மனுஷன் தேவ பிரசனம் இல்லாமல், தேவனுடைய எண்ணம் இல்லாமல், தேவன் யார் என்றது புரிதல் இல்லாமல், தேவனுடைய இருதயம் என்னன்றதை என்ன பண்ணுறான்? வெறும் வேதத்தை படித்த வாக்கியங்களை வச்சு என்ன பண்ணுறான்? கரெக்டாக சொல்கிறான். அவனுக்கு இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியல. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவன் என்ன வந்து நிற்கிறான்? சோதிக்கும்படியாக வந்து நிற்கிறான். ஏன்னா தேவனுடைய இருதயத்தை நீங்கள் அநேக நேரம் வேதத்தை படித்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அனுபவம் முக்கியம். நான் புரியுதா? இன்னைக்கு அநேகர் வேதத்தை நன்றாய் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட் தே டோன்ட் நோ காட். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன் தன்னோட முதிர் வயதில் ஒரு 50 வயசு ஊழியத்தில் விழுந்துடுறாங்க? ஏன் ஒரு விசுவாசி வராங்க, தொடர்ந்து வராங்க, ஒரு 10 வருஷம் வராங்க, 20வது வருஷத்தில் ஏன் விழுந்து போகிறாங்கன்னா, தே ஒன்லி ஆப்ரேட்டிங் இன் தேர் நாலேஜ். இன்னைக்கு அவன் ஆன்சர் சொல்லும் போது எனக்கே சிலுத்துருச்சு. இதெல்லாம் ஈஸியாக சொல்ல முடியாது. நீங்கள் இந்த பைபிளில் மற்ற இடங்களில் பிறரை நேசிப்பாயாகன்ற விஷயத்தை தேவனாகிய கர்த்தர் சொன்னதுனால அது எதுவும் ஈஸின்னு நினச்சிட்டிங்க. ஆனால் முதல்ல அவன் தான் சொல்கிறான். வெறும் பைபிள் படித்த நாலேஜ், பழைய ஏற்பாடை படித்த நாலேஜில் கரெக்டாக என்ன பண்ணுறான்? பிறரை நேசிக்கணுன்றது ஆண்டவரோட இருதயம், யாவே தேவனோட இருதயம்னு சொல்கிறான். இன்றைக்கி நீங்கள் சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறீங்க? இன்றைக்கி நான் சபைக்குள்ளே நான் எடுத்தோன்னே இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டேன்னா யாராலையுமே என்ன பண்ண மாட்டோம்? நம்ம ஆன்சர் சொல்ல மாட்டோம். ஆனால் தேவனை உணராத, தேவனுடைய பிரசனத்தை உணராத மனுஷங்களால் கூட இந்த வேதத்தை என்ன பண்ண முடியுது? படித்து தேவன் யார் என்று, அவருடைய எண்ணம் யாருன்னு என்ன பண்ண முடியுது? புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவர் பிள்ளையாய் அமர்ந்திருக்கிற நாம் தோற்று போய்கிட்டே இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியல? உணர முடியல. லூக்கா 10வது அதிகாரம் என் பிறன் யார் என்று கேட்கிறான்ல, அதை படிங்கம்மா. லூக்கா 10வது அதிகாரம் 29. இந்த ஸ்டோரி ஒரு நித்திய ஜீவனை பற்றி இல்லை. இந்த ஸ்டோரி பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறன்றதை பற்றி இல்லை. என்னுடைய சிநேகிதன் யார் என்பது தான் இந்த கதையோட முக்கியமான கருத்து. அவன் வாய் தந்து கேட்குறான், தேவனே யாருன்னு கேட்குறான். 36, 37 வாசி. நல்லா கவனிங்க. தேவனாய் கர்த்தர் ஒரு அழகான ஒரு கதையை சொல்கிறார். இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க. இந்த 3 பேரில் ஒருத்தவன் தான் என்ன பண்ணான்? உதவி செஞ்சான். தன்னோட ஜீவனையே என்ன பண்ணான்? அவனுக்காக கொடுத்தான். நீங்கள் நல்லா யோசிங்க. அவன் உதவி செய்ய போகும்போது பிற கல்வனால அவனும் என்ன பண்ணப்படலாம்? பாதிக்கப்படலாம். ஏன் அவன் போய் ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவனே என்னவா இருக்கலாம்? கெட்டவனாக இருந்து கழுத்தில் என்ன பண்ணலாம்? கத்தி வைக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி அவன் என்ன பண்ணுறான்? போய் உதவுறான். உதவுனது மாத்திரம் அவனை இருதயத்தை யோசிங்க. எடுத்துகிட்டு ஒரு சத்திரத்தில் வச்சுட்டு 2 வெள்ளி காசை கொடுத்து அவனை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். இன்றைக்கி எப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம பிறரை நேசிக்கிறோன்றதை நல்லா கவனிங்க. இன்றைக்கி நான் இதை படிக்கும் போது, சில காரியங்கள்லாம் படிக்கும்போது அநேகருக்கு உதவி செய்கிறோம். நமக்கு வேணான்ற ஒரு விஷயத்தை கொடுக்கறது உதவியாக ஆகாது. வேதத்தின் அடிப்படையில் நமக்கு வேணான்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கறது நல்லது. ஆனால் அது ஒரு காலம் தேவனுடைய பார்வையில் உதவியாய் ஆகாது. அது அந்த 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 ஸ்காலர்ஸ் அழகாக எழுதியிருந்தாங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நம்ம கொடுக்குற ஒரு காரியம் மனம் முகர்ந்து நம்ம கொடுக்கும் போது கூட அந்த பிறர் என்ன பண்ணக்கூடாதான்? காயப்படாதபடி என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்குறத கொடுக்கணும். அவங்க நம்ம செஞ்சு கொண்டு இருக்கும் போது அவங்க வேற எதையும் கேட்டுறாத அளவுக்கு அவங்களை பரிபூர்ணமாய் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி கொடுக்குற ஒரு விஷயத்தை நான் பேசும்போது ஒரே ஒரு காரியம் நான் சொல்கிறேன். இந்த சபைக்காக நான் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக இந்த சபையில் இருக்கிறேன். 2.5 வருஷத்தில் நான் ஒரு 1.5 வருஷமாக இந்த காணிக்கையை நான் ஹேண்டில் பண்ணுறேன். இந்த காணிக்கை ஹேண்டில் பண்ணும்போது எனக்குள்ளே இருந்த வலி அது இது இந்த தப்பு பார்த்தீங்கன்னா SABC பைபிள் காலேஜ்லேயும் நடந்துச்சு, இந்த சபையிலையும் நடக்குது. நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு வாட்டி என் இருதயத்துக்கும் தெரியும், இங்கே அமர்ந்திருக்கிறவங்களுக்கும் தெரியும்,
கொடுங்கள்னு சொல்லிட்டு நான் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் சாட்சி. இதுக்காக கொடுங்க அதுக்காக கொடுங்க நான் என்றைக்கும் கேட்டதில்லை. ஆனால் இந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே நான் பார்க்குற சில கசப்பான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. சில காரியங்களை நான் எடுத்து பார்க்குறேன், அது வேல்யூவே கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற காணிக்கைன்னு நீங்கள் கொடுக்குற அந்த நோட்டு ஃபுல்லாக செலோ டேப் அடிச்சிருக்கு, ஃபுல்லாக கிழிஞ்சு போயிருக்கு. இல்லைனா அதை எடுத்துன்னு போய் யார்கிட்ட கொடுத்தாலும் எந்த மனுஷனும் என்ன பண்ண மாட்டான், வாங்க மாட்டான். உடனே பாஸ்டர் ஐயோ என்னை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு கூட தெரியாமல் கூட அப்படிப்பட்டது இந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே செலுத்துறாதீங்க. இது தேவனோட அன்பு நீங்கள் வச்சுருக்கிறது காமிக்குது. நீங்கள் உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி ஹர்ட் ஆகாதீங்க. இந்த எஸ்ஏபிசியில் பாஸ்டராக உட்காந்து 500 வாலிப பிள்ளைங்களும் இந்த தவறை பண்ணாங்க. எங்கள் பாஸ்டர் வருஷம் எண்டில் எடுத்து வந்து கொட்டினார். ஒரு 1500 ரூபாய் காணிக்க செல்லாத காசு, ஃபுல்லாக கிழிஞ்சு போன நோட்டு, செல்லட்டை படித்த நோட்டு சொல்லி அழுதார். நீங்கள் இப்படி கிளம்பி போனால் உங்கள் ஊழியமும் இப்படி தான் இருக்கும்னார். இன்றைக்கி நான் இந்த சபைக்கு வந்து நின்று நான் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நான் ஏதாச்சும் உங்களை கட்டாயப்படுத்தி காணிக்க போடுங்கன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா கூட நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் நான் எதுவுமே காணிக்கை பற்றியோ தசமாவை பற்றி இந்த ஒரு நாள் இந்த சபையில் நான் பேசினது கிடையாது. ஆனால் பேசாத போதே நீங்கள் ஏன் இப்படி போகிறீங்கன்னா, இது துணிகரமாக போடுற மாதிரி இருக்கு. இது தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் இதை அங்கீகரிக்க மாட்டார். கொடுக்கலனா கூட உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா, உங்களே ஏமாற்றி தேவனையும் ஏமாத்துறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதை யோசிச்சு பார்த்தீங்களா? என்னைக்காச்சும் நீங்கள் ஒரு செல்லட்டை போட்டி அதை எடுத்துன்னு போய் ஒரு கடையில் போய் கொடுத்தீங்கன்னா அதை வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி கொடுக்கறதுல எப்படி கொடுக்குறோன்றது முக்கியம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், சில நேரம் என் ஒய்ஃப் கிட்ட உட்காந்து பேச, நம்ம காணிக்க பாடல் பாடுறது நிறுத்திடலாமா சபையில்? அவங்க போடுறவங்க அவங்க பாட்டு வந்து போட்டோம். என் ஒய்ஃப் தான் இல்லைங்க சிஸ்டமேட்டிக், அதை மாற்றாதீங்க. சில பேர் இடல் அடைவாங்க, சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு என் ஸ்பிரிட்டில் அவ்வளோ கஷ்டம். மேத்யூ பாஸ்டர்கிட்டே என்னால் சொல்ல முடியாது, பாஸ்டர் இது என்ன பாஸ்டர் இது போயிட்டுருக்கு, நீங்களும் என்னால் கேட்க முடியாது. நான் அசிஸ்டண்டாக இருந்தேன், நான் பாஸ்ட் ஆகிட்டும் பார்க்குறேன், இப்படியே போய்கிட்டே இருக்குது. நானும் போய் ஜோம் பண்ணுறேன், ஏன் ஆண்டவர் ஏன் இப்படி இருக்கிறாங்க. யாரையும் வருத்தப்படுத்துறதுக்காக சொல்லலை, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆண்டவர் கொடுக்கும்போது பயபக்தியோடு உண்மையோடு முழு இருதயத்தோடு அவர் உங்களை எந்த இடத்துலேருந்து எப்படி ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தின் பங்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காணிக்கையாக கொடுக்குறீங்க. அப்படி உங்கள் கரத்தில் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, பாஸ்டர் என்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சபைக்காக இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லோரும் காணிக்க போடுறாங்க, நான் மட்டும் நிற்கிறேன்னு தயவுசெய்து நினைக்காது. இந்த காலம் எத்தனையோ வாட்டி காணிக்க போடாமல் நான் சபையில் நின்று இருக்கிறேன், என்கிட்ட இல்லை, நான் நின்று இருக்கிறேன். ஆனால் என்கிட்ட இப்போ என்னை பரிபூர்ணமாக தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது என் கரை நீட்டி நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன், சரியா? இந்த மாதிரி காரியங்களை போட்டு அவருடைய இருதயத்தை கஷ்டப்படுத்தாது. படிங்கம்மா 36, 37. இப்போ இந்த டீச்சர் ஆஃப் லா கிட்டே தேவனாகி கொஸ்டின் கேட்குறாரு, இவங்க 3 பேரில் யார் நல்லவன், யார் அவனோட சகோதரன் நீ நினைக்கிறேன்னு கேட்குறாரு. இதை பதில் சொல்ல போகிறவன் யார்? யூதனுக்கு எப்பயுமே யார் சகோதரன்னா லேவியனும் ஆசாரியனும் தான் யார் சகோதரன். ஒரு நாளும் அவன் வாயை திறந்து சமாரியன் சொல்ல அற்பமாய் எண்ணுகிற இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். கேள்வி கேட்கும்போது அவன் இருதயம் என்ன சொல்லுன்னு பாருங்க, படிங்கம்மா. கவனிச்சிங்களா? சமாரியன்ற வார்த்தை என்ன பண்ணல, அவனுக்கு யார் இருக்க செஞ்சானோ அவன் தான். படிங்கம்மா. நீயும் அந்தபடியே சரி. இன்றைக்கி நம்ம எப்படி உதவுறோன்றதுல மிக மிக அவசியங்க. இன்றைக்கி உங்ககிட்ட நீங்கள் நண்பர்களாக நீங்கள் வச்சிருக்கிற, நீங்கள் சகோதரர்களாக என்கிற நபர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவன் ஒடுக்கப்பட்டு அந்த மனுஷன் கீழே உயிர் நிலையில் போராடி கொண்டிருக்கும் போது அவனை காப்பாற்ற வந்தவன் பண்ண காரியம் எல்லாமே அவனுக்கு வலியை தான் உண்டு பண்ணியிருக்கும். அவனை தூக்கி கழுத மேலே ஏற்றும் போது அவனுக்கு வலிச்சிருக்கும், அவனுக்கு மருந்து எடுத்து காலில் போடும்போது அவனுக்கு எரிஞ்சிருக்கும். ஆனால் அது எல்லாமே அவன் குணப்படுவதற்காக இன்றைக்கி நீங்களும் நானும் அதே மாதிரி பாதி உயிராக மாத்திரம்தான் இந்த பூமியில் என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஃபுல்லாக முழுமையான லைஃப்பில் நம்ம இல்லை. ஏன்னா நமக்குள்ளே பாவம் இருக்குது. அந்த பாவத்தை நீக்க சில மனிதர்கள் உங்ககிட்ட பேசும்போது, அது உங்கள் தகப்பன் தாயாக இருக்கலாம், அது உங்கள் ஊழியக்காரனாக இருக்கலாம், அது உங்கள் நண்பனாக இருக்கலாம், அது உங்களுக்கு வலி நிறைந்ததாக இருக்கும். என்ன நிறைந்ததாக இருக்கும்? வலி நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அந்த வலியை நீங்கள் தாங்கி கொண்டு அவர்களை நீங்கள் அரவணைப்பீர்களானால் இருவரும் என்ன பண்ணுவீங்க? நித்திய ஜீவனுக்கு நேராக என்ன பண்ணுவீங்க?
கடந்து போவீங்க. அம்மா சொல்லும் போது, அப்பா சொல்லும் போது கஷ்டமாக இருக்குது, பாஸ்டர் சொல்லும் போது கஷ்டமாக இருக்குன்னா டெட்டு தான். என்னது? மரணம் தான். ஏன்னா இந்த கதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறா, நித்திய ஜீவன்லேருந்து யார் உன் சகோதரன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது சபைக்கு மிக மிக அவசியம். ஏன்னா நான் அழகாக நான் சொன்னேன், நீதிமொழிகள் 27:5-6. உங்களை கடிந்து கொள்ளுகிற நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். தேவனாகிய கர்த்தர் தான் சொல்கிறார், உன் சகோதரன் யார் என்பதை நீ நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சாஃப்டாக தடவி தடவி கொடுக்குறவங்க உங்களுடைய சகோதரர்கள் அல்ல. உங்களை பாசமாகவே நீங்கள் செய்கிற எல்லா தவறுகளையும் மறைச்சி மறைச்சி பாதுகாத்து கொண்டு இருக்கிறவங்க உங்கள் தகப்பன் தாயா என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. இந்த பூமியில் நீ பட வேண்டிய கஷ்டத்தை நீ பட்டுதான் ஆகணும். அப்போ தான் நித்திய ஜீவனுக்காக என்ன பண்ண முடியும், நீங்கள் போக முடியும். லூக்காவின் புஸ்தகம் 10:38-42. லூக்கா 38, 10:38-42 வரை. நல்லா கவனிங்க, யார் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்குள்ள அழைக்கிறது? இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்த்தாள் தான் என்ன பண்றா, இயேசு கிறிஸ்துவ தன்னோட வீட்டுக்குள்ள. இன்னைக்கு நீங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ உங்க வீட்டுக்குள்ள வரணும், உங்க வீட்டுக்குள்ள அவர் கிரியை செய்யணும், அவர் உங்க வீட்டுக்குள்ள ஆளுகை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க. மார்த்தாலும் அதே தான் நினைக்கிறா. என்ன பண்றா, உள்ள இயேசு கிறிஸ்துவ உள்ள கூப்பிடுறா. படிங்கம்மா. எங்க இருந்தா? இயேசுவோட பாதத்தின் அண்டையில இருந்தா. படிங்கம்மா. யாரோட வசனத்தை? இன்னைக்கு காலை வேளையில நீங்க எப்பேற்பட்ட வசனங்களை உங்க காதுல கேட்குறீங்க? என்ன வசனங்களை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? நான் இந்த காலையில தான் சொல்லுவேன், இந்த பூமிக்குள்ள இந்த சபையை விட்டு நீங்க வெளியே போகும்போது எப்படிப்பட்ட வசனங்கள், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க கேட்குறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தேவனுடைய வார்த்தையை உங்கள் செவிகளில் நீங்க கேட்கணும். நீங்க வேதத்தை திறந்து நீங்க படிக்கிற சவுண்டை நீங்க என்ன பண்ணணும், கேட்கணும். படிங்கம்மா. ஆண்டவரை பார்த்தீங்கன்னா கேட்குறா, உனக்கு கவலை இல்லையா, உமக்கு கவலை இல்லையா? படிங்கம்மா. அவளை விட்டு எடுபடாத. இன்னைக்கு ஊழியன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாத்தாள் செய்கிறது மாதிரி. ஆண்டவருக்கா ஊழியம் தான் பண்ணுறான், சமைக்கிறது, கொல்றது, ஆகாரம் இது பண்ணுறது. இப்போ நான் பண்ணிருக்கிறது ஆண்டவருக்கு பண்ணுறது தான். ஆனால் எனக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் சரி, தனிப்பட்ட முறையில் ஆண்டோட பாதத்தில் அமருகிற அனுபவம் வேணும். இன்னைக்கு விசுவாசியை விட என்ன மாதிரி ஆட்கள் தான் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் போதிச்சுட்டு அவங்க போய் என்ன பண்ணுறதில்ல, போய் ஆண்டோட சமூகத்தில் உட்காரத்தில்ல, அவங்க எந்த பிரசங்கத்தையும் என்ன பண்ணுறதில்ல, காது கொடுத்து கேட்கறது இல்லை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் சண்டே மட்டும்தான் பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா கஷ்டம். சண்டே மட்டும்தான் பைபிளோட சத்தத்தை உங்கள் காதில் கேட்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கஷ்டம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு காலையில் எழுந்து ஒரு 4 வசனமாவது என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பி. வேறு எதுவுமே வேணாம், ஒரு 4 வசனம் காலையில் திருப்பி வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணுங்கள். திருப்பி ஒரு 4 வசனம் படிச்சுட்டு நைட்டு என்ன பண்ணுங்கள், பாடுங்க. ஆண்டவர் அப்புறம் எப்படி பேசுவார்? பேச மாட்டார்னா பேச மாட்டார். வேதத்தை திறந்தால் தான் அவர் பேசுவார். நான் என்ன சொல்கிறேன், தேவனை அறியாதவனுக்கே தேவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுது இந்த வேதம் காட்டும் போது, தேவனை அன்போடு அரவணைப்போடு தேடுகிற உங்களுக்கு எனக்கு எந்த அளவுக்கு காட்டும். யோவானின் புஸ்தகம் 6:68-69. யோவானின் புஸ்தகம் 6:60. யாருக்கிட்ட நித்திய ஜீவனுக்குரியதான வசனம் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு, எந்த மனுஷங்கிட்டே இல்லை. இன்னைக்கு அநேக மனுஷர்கள் போதிச்சாலும், அநேக மனுஷர்கள் வசனத்தை உங்களுக்கு தியானிச்சாலும், நீங்கள் இந்த நித்திய ஜீவனுக்குரியதான காரியத்தை அறியணும்னா யாரு வார்த்தையா மாறினா? இயேசு கிறிஸ்து தான் என்னவா மாறினாரு? வார்த்தையா மாறினாரு. அப்ப அந்த வார்த்தை இப்போ உங்ககிட்ட எதுவா இருக்கு? தேவனுடைய
வேதாகமும் அவங்க கையில் இருக்குது. இதை நீங்கள் திறந்து படிக்கும் போது தான் தேவனுடைய நித்திய ஜீவனுக்கான வழியை நீங்கள் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி எல்லாரும் கொஞ்சம் நேரம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று